தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எமது புரட்சி வணக்கம். நான் வந்து நாம் தமிழர் கட்சி தாராபுரம் சட்டமன்ற தொகுதி சுற்றுச்சூழல் பாசறை நிர்வாகி. தொடர்ந்து ஒரு 7-8-10 ஆண்டுகளாக அமராவதி ஆற்றுப்படுகையில் வந்துட்டு குப்பைகளை வந்து கொட்டி குவிக்கிறத வந்துட்டு நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை தரப்பில் தொடர்ந்து புகார்களை வந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து இது தொடர்பாக நாங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். இருந்தாலும் இதுக்கு எந்த விதமான தீர்வும் காணப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து இவ்வளோ பெரிய குப்பை வந்து குமிச்சிருக்காங்க. தொடர்ந்து குப்பைகளை நகர்ப்புறங்களில் சேகரிக்கப்படுற மருத்துவமனையில் சேகரிக்கப்படுற குப்பைகள் எல்லாம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆற்றுப்படுகைக்கு தான் வருது. இங்கே மழை பெய்யும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மழை தண்ணி வந்து இந்த பள்ளத்தில் அப்படியே சேர்ந்து இந்த குப்பைகளோட குப்பையாக தேங்கி போயிட்டு ஆற்றுல கலக்கிற நிலைமை ஏற்படுது. வாங்க அதை பார்ப்போம். ஒரு கேள்வி, இது வந்து என்ன ஆறா அல்லது குப்பை மேடா? இப்போது தாராபுரம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து அமராவதி ஆறுன்றது மிகப்பெரிய ஆறு. இந்த வயல்வெளி சொல்லப்போனால் இத்தனை 1000 ஏக்கர் பாசன வயல்கள் எல்லாம் இங்கே தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை கொஞ்சம் காமிங்கண்ணா. இது வந்து நம்ம குப்பைகளை கொட்டுறாங்கன்னு சொல்லி புகார் அளித்ததுக்கு குப்பைகளை கொட்டாமல் இருக்கிறதுக்காக தடுப்பு வேலி அமைக்கப்பட்டது. சொல்லப்போனால் இங்கே நிற்க முடியல, எனக்கு மூச்சு முட்டுது. இங்கே அடியில் பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே வந்துட்டு அந்த கருப்பு நிற நெகிழி குப்பைகள் தான். சொல்லப்போனால் இந்த வழியில் வந்து இறங்கி வந்திருக்கோம். இந்த வழியில் இறங்கி வந்து ஆற்றுல போய் நாங்கள் குளிப்போம், துவைப்போம், எல்லாம் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க மணல் மாஃபியாக்களோட கனிம வேட்டை நடத்தப்பட்ட இடம். இரு கரைகள்லேயும் வந்து மணல் வந்து அவ்வளோ அடர்த்தியாக இருந்தது. குறைஞ்சது நம்ம நின்னோன்னா இந்த அளவு வந்து மணல் மட்டுமே இருந்தது. நல்லா ஆழமாகவும் இருந்தது. அப்படி இருந்த ஆறு வெறும் பாறைகள் மட்டும்தான் காணப்படுது. ஆகாய தாமரை ஆக்கிரமிச்சிருக்கு. இதுக்கடுத்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஈஸ்வரன் கோவில் அந்த பக்கம் இருக்குது பாலம். ஈஸ்வரன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தோஷம் கழிக்கிறன்ற பேரில் வந்துட்டு அந்த எடுத்து கழட்டி போகிற ஆடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஆற்றுல வந்து தங்கியிருக்கு. ஆடைகளும் குப்பைகளும். பாலத்தை பற்றி சொல்லணும்னா நூற்றாண்டுகளை கடந்த பாலம். பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து கோவை மாவட்ட அன்றைய ஜில்லா தலைவரான ஏஆர் கூம்னிக்னு ஒருத்தர் வந்து இந்த பாலத்தை கட்டியிருக்காரு. நூற்றாண்டு கடந்த இந்த பாலம் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் பல 100 ஆண்டுகள் பல 1000 ஆண்டுகளை கடந்து வந்த இந்த ஆறு கண்ணு முன்னாடி காணாமல் போகக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருக்குது. இந்த தண்ணீரே பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாமா? இந்த தண்ணீர் ஆய்வுகள் செஞ்சால் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. இத்தனை ஆட்சிகள் கடந்திருக்கு, திராவிட ஆட்சிகளை கடந்திருக்கு. இப்போ வந்து ஒற்றைக்கண் ஆட்சி வந்து நடந்துகிட்ருக்கு. இதுலையாவது ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சந்தேகம்தான். தொடர்ந்து இந்த சூழல் பிரச்சனைகள், சூழல் சிக்கல்களுக்கு நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை தரப்பில் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்துகிட்டே இருக்கோம். இந்த அமராவதி ஆறு, இந்த ராஜவாய்க்கால், இந்த பிரச்சனைகளை சொல்லப்போனால் ராஜவாய்க்கால்ன்றது வந்து சாக்கடையாக மாறிடுச்சு. இப்போ ஏன் சின்ன வயசில் நான் குளிச்சு வளர்ந்த ராஜவாய்க்கால் கண்ணு முன்னாடி சாக்கடையாக மாதிரி காணாமல் போச்சு. இன்றைக்கி என்னோடய தம்பி தங்கைகள் வந்து குழந்தை பருவத்திலேருந்து வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு வாய்க்கால் இல்லை. இன்றைக்கி என் தம்பி தங்கைகள் குளித்து வளர்ந்துட்டுருக்க இந்த ஆறும் காணாமல் போகுது. நாளைக்கு இவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் வந்து தாராபுரத்தில் அமராவதி ஆறுன்னு ஒன்று இருந்ததா அப்படின்னா வந்து அதை ஆச்சரியமாக கேட்பாங்க. இன்னொன்று, அமராவதின்னு சொன்னால் அழிவில்லாதவள்னு ஒரு பொருள்படும். ஆனால் அழிவில்லாதவள்ன்ற பேர் வச்ச இந்த ஆறு இந்த பேருக்காகவே அழிக்கப்படுதா? இந்த கேள்வியை நம்ம கட்டாயமாக கேட்டே ஆகணும். என்ன காரணம், எதனால் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க தான் வந்து வெட்கி தலை குனியணும். ஒரு ஆறு, அந்த ஆறில் வந்துட்டு நீருக்காக பயன்படுத்த வேண்டியது. சொல்லப்போனால் வந்து திடக்கழிவு மேலாண்மை வந்து குப்பைகளுக்கு வந்துட்டு கிலோ கணக்கில் வந்துட்டு அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கிட்டுருக்கு. அந்த ஒதுக்கப்படுற தொகையை வந்து இவங்க பதுக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா உரைக்கிடங்கு, அதாவது குப்பை கிடங்குக்கு வந்து குப்பைகளை கொண்டு போகாமல் இந்த குப்பைகளுக்கு வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிறான். அரசாங்கத்தோட தரப்பில் பணத்தை வாங்கிக்கிறான். அந்த பணத்தை வாங்கிட்டு குப்பைகளை என்ன பண்ணுறான்னா இது மாதிரி ஆறு, நீர்நிலை, ஏரி, குளம் எல்லாத்துலேயும் கொடுத்துட்றான்.
இந்த லஞ்சன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறுத்தினாங்கன்னா, தடுத்து நிறுத்தினா இந்த குப்பைகள் வந்து ஆற்றுக்கு வராதுன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் அவங்களும் அதிகாரிகளும் ஒரு பக்கம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு புகார் கொடுத்தோன்னா, அதிகாரிகளும் பதில் கொடுக்க திணறாங்க. தொடர்ந்து 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளாக இந்த குப்பைகளை இங்கே கொட்டாதீங்கன்னு மக்களுக்கும் நம்ம வலியுறுத்தி வர்றோம். அடுத்து வந்து இதை அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் வந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டமாக வந்து இதை முன்னெடுக்கிறதா திட்டமிட்டுள்ளோம். சொல்லப்போனால் வந்து திருப்பூர் மாவட்டம் மேற்கு மண்டலம் முழுமைக்கும் உள்ள அத்தனை உறவுகளையும் அழைச்சி இந்த பகுதியில் வந்துட்டு நான் வந்து அமராவதி ஆறுக்கும் இந்த நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த குப்பைகளை முறைப்படுத்துறதுக்கும் வந்துட்டு போராட போகிறோம். கோனோ கார்பஸ்ன்ற மரத்தை வந்து அப்புறப்படுத்த சொல்லி அதில் வெற்றி அடைஞ்சிட்டோம். அடுத்த கட்டமாக வந்து இந்த ஆறோட பிரச்சனை என்னன்றதை வந்துட்டு போராடி மக்களுக்கு மீட்டு கொடுப்போம். நாம் தமிழர் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி மக்கள் பிரச்சனைக்கும் மண் சார்ந்த பிரச்சனைக்கும் தொடர்ந்து களத்தில் நின்று போராடுவோம். அதுவே எங்கள் இலக்கு. வெற்றி என்பது எங்களுக்கு என்றுமே வந்து இலக்கானது கிடையாது. வெற்றி இலக்கை சொல்லி மன்னன் சீமான் எங்களை வளர்த்ததும் கிடையாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, அதுதான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த சூழியல் சார்ந்து எப்போதுமே மக்கள் பிரச்சனைக்கு வந்துட்டு சூழியலை மீட்டெடுக்க தொடரும் எங்கள் முயற்சி. அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ராஜவாய்க்கால்னு ஒரு வாய்க்காலுக்கு போக போகிறோம். அது வந்து ராஜவாய்க்கால்ன்றது எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்னன்றதை அடுத்த ராஜவாய்க்கால் பகுதிக்கு சொல்கிறோம். அந்த ராஜவாய்க்காலோட சாக்கடையாச்சுன்னு சொன்னோன்னே அந்த நீரும் ஆற்றில் கலக்கப்படுது. அது எந்த வழித்தடத்தில் வந்து கலக்குதுன்றதையும் வந்துட்டு நம்ம காணொலி வாயிலாக தொடர்ந்து பதிவு செய்வோம். கடந்த காணொலியில் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமராவதி ஆற்றுல வந்து ராஜவாய்க்கால் கலக்குது. இப்போ ராஜவாய்க்கால் தண்ணி சாக்கடை தண்ணி கலக்குதுன்னு சொன்னேன். இப்போ ராஜவாய்க்கால்ன்றது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நாங்கள் குடிச்சிருக்கோம் நீச்சல் ஆடி வளர்ந்துருக்கோம் இந்த பகுதியில். சொல்லப்போனால் இந்த ராஜவாய்க்காலை நம்பி தான் வந்துட்டு இந்த கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ஏக்கர் பாசன வயல் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து இது வாய்க்காலா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வயல். இது வந்து ஒரு எங்கள் கோவில். இந்த கோவிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது வந்து இரவு நேரங்களில் வந்துட்டு பௌர்ணமி நாட்களில் சாமி கும்பிடுவோம். அப்போ வந்து தண்ணீர் எடுத்து பயன்படுத்தினது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டு இந்த கிளையில், இந்த வாய்க்காலிருந்து வர தண்ணியோட கிளையில் வந்து இந்த தண்ணியை எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணியிருக்கோம். நாங்கள் ஷட்டர் இருக்குது பாருங்கள், இங்கே ஷட்டர் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். குடங்குடமாக எடுத்து வந்துட்டு நாங்கள் சாமிக்கு பூஜை பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு இந்த வாய்க்கால் வந்து சாக்கடை ஆயிடுச்சு. சரி அது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு வெளியிலேருந்து நாங்கள் தண்ணி கொண்டு வந்துடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். இந்த வயல் கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 ஏக்கர் வயல். இது வந்து இந்த கிளைக்கு உண்டான மதகு ஷட்ரு. இந்த ஷட்ரு வந்து இருக்கான்னு பார்த்தா சந்தேகம்தான். கீழே எல்லாமே துரு பிடிச்சி போயிருக்கு. கண்டிப்பாக தண்ணி இல்லை, இது வந்து துரு பிடிச்சி போச்சு. வெறும் இரும்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மதகுகள் ஷட்டர்களை ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் 24 கோடி என்னமோ ஒதுக்குனதா ஒரு பதாகையில் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கலந்து வந்தோம். இந்த வயல்வெளி முழுக்க இந்த ராஜவாய்க்காலை நம்பி தான் பாசனம் பண்ணுறாங்கன்ற ஒரு சூழலில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கடை தண்ணியை அடித்தா ஒன்று, இந்த சாக்கடை தண்ணியை வச்சு இவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க. சாக்கடை தண்ணியில் விளையிற நெல்லுக்கு என்னப்பா விலை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரிகள் வந்து அடிமாட்டு வேலைக்கு வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் பல பேர் ரொம்ப அழுது புலம்பி என்னப்பா பண்ணுறது, நாங்கள் எப்படி நெல் விவசாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இன்னொன்று, தாராபுரத்தோட சீரக சம்பா தமிழ்நாட்டிலே வந்துட்டு இதோட தனிச்சுவையோட வேறு எதுவுமே இருக்காது அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5,000-20,000 தவிர இங்கே வந்து வேறு எந்த நெல்லுமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக நான் பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். இந்த கிளையில் வந்து இந்த வாய்க்காலோட சாக்கடை தண்ணி வருது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் இந்த தண்ணீரை பயன்படுத்துகிறாங்க மக்கள். கிணறு இருக்கவங்க பாசனம் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் தண்ணி எப்போ மட்டும்தான் பயன்படுத்தாங்க தெரியுங்களா? நெல் விளைவிப்பாங்க அப்போ மட்டும்தான் அந்த தண்ணி பயன்படுத்துவாங்க. மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அது தண்ணி வராது, சாக்கடை தான் வருது. ஆனால் நெல் விளைவிக்கும் போதும் கூட சாக்கடை தண்ணியும் வாய்க்கால் தண்ணியும் சேர்ந்து கலந்து வரும். அதுக்காகத்தான் இந்த விளைவிக்கிற நெல்லுக்கு உரிய விலையே கிடையாது. உண்மையிலே விலை கிடையாது. அப்போ அவங்க விளைய வைக்கிறதும் வேஸ்ட் ஆகுற மாதிரி தான் ஆகுது. ஆமாம், உண்மைதான். வேறு வழி இல்லை. அப்போ வேறு வழி இல்லைங்களே, விவசாயம் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து விவசாயம் பண்ணி ஆகணுன்றீங்க லைட்டு, அது மக்கள் பயன்பாட்டுக்கு போகுது.
ஆனால் அவங்களுக்கு போட்ட காசு 100 ரூபா போட்டால் 110 ரூபாவது வரணுமே. இங்கே அதுதான் வந்து முட்டு வலி செலவு எடுக்க முடியல தம்பி. எப்படி நாங்கள் நெல்லை போடுறது? நாங்கள் விவசாயிகள்னு பேருக்கு பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாமா ஒழிஞ்சு, அடுத்த தலைமுறை புள்ள குட்டிகளை வந்துட்டு இந்த வாயிலை நம்பி எங்களை வந்து எப்படி கொண்டு வர சொல்கிறீங்க? நம்ம வந்து இயற்கை விவசாயம் சார்ந்து முன்னெடுப்புகளை பண்ணிகிட்ருக்கோம் நாம் தமிழரில். உழவர் பாசறை ஆகட்டும், சுற்றுச்சூழல் பாசறை ஆகட்டும், பிற பாசறைகளும் பொதுவாக வந்துட்டு நம்ம முன்னெடுக்கிறது என்னென்னா உழவு சார்ந்த தொழில்கள், தற்சார்பு சார்ந்து பேசுகிறோம். இந்த தற்சார்பு இந்த தாராபுரம் மண்ணில் நம்ம பேசும்போது இங்கே என்ன நடக்குது நடைமுறையில்னு பார்த்தீங்கன்னா, சாக்கடை தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுறோன்னு சொல்லி விளையிற நெல்லை அடிமாட்டு விலைக்கு அள்ளிட்டு போகிறான். முட்டு வலி செலவு எடுக்க முடியல, கடன் மேலே கடன், நாங்கள் தற்கொலை பண்ணிட்டு சாகாமல் இருக்கோம். ஆனால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் இந்த வயலை நம்பி நாங்கள் விட்டுட்டு எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறாத விவசாயிகள் இங்கே யாருமே கிடையாது. சொல்லப்போனால் நெல் மட்டுமே விளைஞ்ச இந்த மண் இன்றைக்கி வந்து தக்காளி, சொல்லப்போனால் குறுங்கால பயிர் என்னென்னவோ அதை போட்டு ஏதாவது ஒரு சின்ன வருமானம் பார்த்துட்ருக்காங்க இந்த மக்கள். சொல்லப்போனால் வந்துட்டு அவலத்துலேயும் அவலம் பேரவலத்தை நோக்கி வந்துருச்சு இந்த மண். அண்ணா வணக்கம். எத்தனை வருஷமா நீங்கள் விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 32 வருஷமா இருக்கு. 32 வருஷமா. இந்த ராஜவாய்க்கால் முதல்ல எப்படி இருந்துச்சு? முதல்ல இங்கே இந்த ராஜவாய்க்காலே தண்ணி குடிக்கலாம், குளிக்கலாம். இப்போ என்னாச்சு? இப்போ அதே இதாகி போச்சு. இன்னைக்கெல்லாம் ஒரு கால் கூட வைக்க முடியல. இப்போ இந்த தண்ணியை வந்து பாசனத்துக்கு தவிர்க்க முடியாத சூழலில் பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த தண்ணியை பயன்படுத்தி விளையக்கூடிய அந்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்குதா? இல்லைங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அது நல்ல தண்ணி பாயில டிச்சு தண்ணியில விளையுது, பாதி தான் கிடைக்கும். அது என்ன ஒரு காரணம்னா, இப்போ நீங்க அந்த நெல் வைக்கிற காலத்துல கிணறு இருக்கிறவங்க கிணறு தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க, கிணறு இல்லாதவங்க தண்ணி தான் பாய்ச்சிக்கணும். சரி, நீங்க முட்டு வலி செலவு போடுறீங்கன்னா அந்த முட்டு வலி செலவு முழுசா எடுக்க முடியுதா? முட்டு வலி இப்போ 10,000 ரூபாய் போட்டோம்னா எங்களுக்கு வாரது எவ்வளவு வரும்? 3,000 ரூபாய். அப்போ லாபமே கிடையாது. 7,000 ரூபாய் நட்டத்துல தான் போயிட்டு இருக்கு. கடன்ல தான் உட்கார்ந்து இருக்கிறோங்க. வேற வழி இல்லாம நாங்க பண்றோம் விவசாயம். அவ்வளவுதான். பணக்காரனாகிறான், கடன்காரன் மேலும் கடன்காரனாகிறான், விவசாயி தான் கடன்காரனாகிறான். அதுக்கு எல்லாமே ஒரே ஒரு வழி என்னன்னா, தூய நீர் இருந்தால் மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். அவ்வளோதாங்க. ஆறும் நீரும் அனைத்து உயிர்களுக்குமானதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணன் சீமான் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சொல்லப்போனால் வந்து இந்த ஆறையும் இந்த நீரையும் இந்த வாய்க்காலையும் வந்துட்டு காப்பாற்றி, சொல்லப்போனால் எங்களோட கொள்கைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா. இப்போ அதுக்கு உங்களுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். 15 வருஷமாக களத்தில் 16வது வருஷமாக போராடுறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் எங்களோட கொள்கை என்ன, உனது கொள்கை என்னன்னு என்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, தாராபுரம் சார்ந்து அது சுயநலமாக கூட இருக்கலாம், இந்த ராஜவாய்க்காலில் நல்ல தண்ணி ஓடணும், அதை அள்ளி குடிச்சிட்டு நான் சாகணும். சத்தியமாக வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அதுதான் எண்ணம். என்னடா நம்ம கண்ணு முன்னாடி குளித்து வளர்ந்த வாய்க்கால் காணாமல் போச்சு, அடுத்த ஆறு நம்ம கண்ணு முன்னாடி அழிவை நோக்கி போயிட்டுருக்கு. கடந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, குப்பை நகர்ப்புறங்கள் முழுக்க சேகரிக்கப்படுற குப்பை ஆற்றுக்கு போகுது. நகர்ப்புறத்தில் நீங்கள் பெரிய டிச்சு கட்டுறாங்க, டிச்சு கட்டி என்ன பண்ணுறாங்க? எல்லா டிச்சு தண்ணி இங்கே தான் வருது. இந்த டிச்சு தண்ணி எங்கே போகுதுங்க? ஆற்றுக்கு போகுது. கேட்டால் வளர்ச்சி எப்படிங்க? ஊருக்குள்ளே வந்து பெரிய டிச்சு கட்டி ஸ்லாப் போட்டால் வளர்ச்சி. அந்த தண்ணியில் எங்கே வருது? வாய்க்காலுக்கு வருது. வாய்க்காலில் எங்கே வருது? ஆற்றுக்கு போகுது. அப்போ வாய்க்கால் மாசு அடையுது, ஆறு மாசு அடையுது. கடைசியாக ஆற்று தண்ணி கடலுக்கு போகுது. இங்கே மனுஷன் செய்கிற தப்பு கடல் வரைக்கும் போயிட்டு அழிவு ஏற்படுத்துது. இங்கே நம்ம ஊரில் வந்து வெளியேற சாக்கடை வாய்க்காலுக்கு போகுது, கவலை இல்லை. இந்த வாய்க்காலோட சாக்கடை ஆற்றுக்கு போகுது, கவலை இல்லை. ஆறோட தண்ணி கடலுக்கு போகுது, அதனால் கடல் வாழ் உயிரினங்கள் அழியுது, அதை பற்றி கவலை இல்லை. எதை பற்றியுமே கவலை இல்லைங்கும் போது ஒரு சூழலில் ஒட்டு மொத்தமாக எல்லாமே அழிஞ்சு உணவுக்கு பஞ்சம் நேரிட்டு சோமாலியாவோட மோசமான தேசமாக என்னோட நாடு மாறி இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப வலியோடு இருக்கும். இந்த காலத்தில் நின்று நாங்கள் இத்தனை வருஷமாக போராடுறதுக்கு காரணமே என்னென்னா, போராட்டத்தை விட்டு எங்களால் வெளியில் வர முடியல. எங்களால் இந்த போராட்ட குணத்தை விட்டு வெளியில் வர முடியாதது காரணம் இந்த மண்ணில் வந்து மண்ணு பால்பட்டு போச்சு. இந்த அவல நிலையை மாற்றணும், இதுக்கு ஏதாவது செய்யணும். அதுக்கு வந்து மக்களும் வந்து ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரிங்களா? மக்கள் நினச்சா எல்லாத்தையும் மாற்றலாம். மக்கள் வந்து இப்போவுமே வந்து சுயநலமாகவே வாழ்ந்துட்டு இருந்தா, நாளைக்கு வருங்காலத்தில் வந்து அவங்க குழந்தையாக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தூய நீர் கிடைக்காது, சுத்தமான காற்று கிடைக்காது, சூழலே இருக்காது. காசு மட்டும் இருக்கும், எதுவுமே கிடைக்காது. அப்போ நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஒரு போத்தலில் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறோம். நம்ம மனிதர்கள் இருக்கிற காக்கை, குருவி, சின்ன சின்ன உயிரினங்கள், மாடு, ஆடு எங்கே போகிற தண்ணிக்கு? இதுக்கெல்லாம் அதுக்கு அது டிச்சு தான் குடிக்கும். இப்போது நான் குளிச்சு வளர்ந்த என் வாய்க்கால் இல்லைங்க, நமக்கு தெரியும் அந்த தண்ணி வந்து கெட்ட தண்ணி. அப்படி மனுஷனுக்கு
நம்ம போய் அதை வந்து அணுக மாட்டோம். ஆனால் அந்த ஆடு மாடு வந்து தண்ணி துவைச்சு என்ன ஆகும், அதை போய் வந்து குடிக்கும். அதனால வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சுயநலமாக இருக்காமல் மக்களும் விழிப்புணர்வு அடையணும். கண்டிப்பாக தூய்மை குடிநீர் சும்மா சாதாரணமாக வராது. அவங்க வீட்டில் அவங்க சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி ஊர் சுத்தமாக இருக்கணும். அது நாடு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான். ஆனால் குடிநீர் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீடுகளுக்கு வந்த தண்ணி சேர்த்து, அதாவது என்னென்னா தண்ணிக்குள்ளே வந்து ஜிலே பவுடர் கொட்டினா ஒரு கலர் வருமே, கேசரி கலரில் வந்து தண்ணி வந்திருக்கு. நேற்று இல்லைங்க, இது குறைஞ்சபட்சம் இந்த 6 மாசமா அப்படித்தான் வருது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட மழை பெஞ்சு வந்து 2-3 வருஷம் ஆச்சு. நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிடுச்சு. வாழ்வாதாரம்னா அமராவதி ஆறு தான், சரிங்களா? அமராவதி ஆற்றுல வந்தால் தான் நிலத்தடி நீர் ஊறும். அந்த நிலத்தடி நீர் ஊறினா தான் வயலுக்கும் தண்ணி, எங்களுக்கும் தண்ணி. ராஜவாய்க்கால் தண்ணி குடிக்கவே முடியாது, அது உங்களுக்கு பார்த்துருக்கீங்க நீங்கள். அதனால் வந்து அமராவதி ஆறும் சுத்தம் இல்லை, இப்போ ரொம்ப மாசடைஞ்சிருச்சு. அதனால் வந்து மழை இல்லாத காரணத்தினால இனி பாருங்க, இன்னும் ஒரு 6 மாதம் கூட இல்லை, ஒரு 3 மாதத்தில் தாராவாரத்தில் கடுமையான கட்டுப்பாடு வரும். குடிக்க கூட தண்ணி இருக்காது. ஆமாங்க, குளிக்கிறது அப்புறம், ஆமாங்க, ஆமாங்க, துணி துவைக்கிறது அப்புறம், குடிக்க தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக போகும். கண்டிப்பாக. அதுக்கு சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுற்றுப்புற சூழல் தான் மாசடைகிறத காரணம். அதுதான் மெயின் காரணம். அதுதான் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா நச்சு மரமாக தான் நடுறாங்க கவர்மெண்ட், சரிங்களா? நீங்கள் பைபாஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ளிமந்தத்திலேருந்து திருப்பூர் வரலோ இருபுறம் பார்த்தீங்கன்னா கோனோகார்பஸ்ங்கிற ஒரு நச்சு மரத்தை நட்டுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு நிறைய மனு போடுறதுனால அது வெட்டுறதுக்கான ஒரு 3500 மரங்கள் வெட்டுறதுக்கு ஒரு ஜீவோ வந்துருக்குது. அது மூலம் வெட்டிட்டு இருக்கிறாங்க. இது ஏன்னா ஒருத்தர் தப்பு செஞ்சதுனால எல்லாத்தையும் பாதிக்குது. அவர் இப்போ கவர்மெண்ட் நினச்சிருந்தா தடுத்துருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கும் தெரியாது அந்த மரம் என்ன மரம்னு. இப்போ என்ன சிறுசாக இருக்கல யார் என்ன மரம்னு எனக்கு தெரியாது. அதை வந்து அந்த ஜியோ போகிற அதிகாரிகளோ இல்லை கான்ட்ராக்ட்காரங்களோ தான் சொல்லணும். ஆர்சிசிஎல்ல வந்து திட்டமிட்டு நட்டது அந்த மரம். ஆர்சிசிஎல்ல திட்டமிட்டு நட்ட மரத்துக்கு ஒருத்தரோட பாதிப்பு எல்லாத்தையும் பாதிக்குது. இந்த கோனோகார்பஸ்ன்ற மரங்களை பற்றி பல காணொலிகளை பேசியிருக்காங்க. நம்ம முன்னெடுப்பு இந்த கோனோகார்பஸ் என்ன செய்யணும்னா, நிலத்தடி நீர் அதிகமாக குடித்து வறட்சி ஆக்கிரும் அந்த மண்ணை. ஒரு குடிநீர் குழாய் மேலே அந்த வேரை பரப்பி அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷனில் என்ன ஆகும்னா, அந்த குடிநீர் குழாய் வந்து துருப்பிடிக்கும். அந்த துருப்பிடிச்சதில் வந்து ஓட்டையை போட்டு அந்த வேர் உள்ளே போய் மொத்த தண்ணி உறிஞ்சி குடிச்சு அசுர வளர்ச்சி ராட்சச மரமாக. கோனோகார்பஸ்ங்கிற ஒரு மரம் எப்படின்னா வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட மரம். 30 நாடுகளை கிட்ட தடை செஞ்சுருக்காங்க. அது எதுங்களா? இப்போ நம்ம சொல்லுவோம் சீம கருவேல மரம்னு. சீம கருவேல மரம் அப்பனுக்கு அப்பாது. ஆமாம், அதை விட கொடிய மரம் சீம கருவேலம். அந்த முள்ளு கூட இந்த ஆடு மாடு கூட சாப்பிடும், அந்த இலை தலைய, அந்த பூக்களை. ஆனால் இது வந்து எதுவுமே பயன்படுத்த முடியாது. இந்த மரத்தோட இது எது பயன்படுத்த சொல்ல போனால் அது கூட வந்து கரிமூட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. பல மாவட்டங்களில் கரிமூட்டத்துக்கு பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா கரியை ரெடி பண்ணி அதை வச்சு வருமானம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கோனோகார்பஸால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. குறிப்பாக ஆபத்து பேராபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து எந்த ஒரு நுண்ணுயிர்களும் பல்லுயிர் பெருக்கத்துக்கு தேவையான எந்த உயிர்களும் பூச்சி, வண்டு, தேனி, காக்கா, குருவி எதுவுமே உட்காராது. இப்போ இது என்ன செய்யும்னா, அந்த மகரந்தம் வந்து காற்றுல பரவும். என்னென்னா, மகரந்தம் மூக்கு வழியாக உள்ளே போய் நுரையீரலில் தங்கிடும். இப்போ நுரையீரலில் தங்கும்போது சுவாச கோளாறுகள் ஆகும். உடல் தோல் நோய் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகளை உண்டு செய்யும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு காக்கா குருவியும் அதில் கூடு கட்டாது, அதில் போய் மரத்து மேலே உட்காராது. ஆமாம், அவ்வளோ நச்சானம் வராது. அதை வந்து இப்போ சொல்லி தடையெடுத்து செஞ்சு நம்மளோட முயற்சியால் வந்துட்டு வெட்டிட்டோம். அடுத்து அந்த கோனோகார்பஸை காமிப்போம். நாம் கடந்த காணொலியில் விவரிச்சிருந்த அந்த கோனோகார்பஸ் அப்படின்ற கொடும் மரத்தை வந்து கண்டறிஞ்சு நம்மளோட தொடர் முயற்சியின் பின்னாடி வந்துட்டு இந்த மரத்தை வந்து அகற்றுறதுக்கு உண்டான அரசாணை பெற்று இந்த மரத்தை இதை வந்து அகற்றியிருக்கோம். இதோட தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த இது வந்து இது பார்த்தீங்கன்னா இதுதான் விதை. இதை சுற்றிலும் வந்து மகரந்தம் வந்து வரும். இந்த மகரந்தம் பார்த்திங்கன்னா காற்றுல வந்து தன்னைத்தானே மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய வகை இது. இதை வந்து எந்த ஒரு, அதாவது என்னென்னா, ஒரு தேனி, வண்டு இதெல்லாம் போயிட்டு வந்து தேன் எடுக்கிறதுக்காக வந்து பூக்களில் உட்காரும். இப்படி பூக்களில் உட்காரக்கூடிய அந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு தேவையான எந்த ஒரு உயிர்களும் வந்து இந்த மரத்தில் உட்காராது. ஒரு காக்காயோ குருவியோ எந்த விதமான பறவைகளும் உட்காராது. இதுக்கு உண்டான அரசாணை வந்துட்டு பிற நாடுகளை வந்து அச்சுறுத்துகிற இந்த மரத்தில் வந்து நிலத்தடி நீர் அதிகமாக குடிக்கிறதுனால, காற்றுல உள்ள ஈரப்பதத்தை குடிக்குதுன்ற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இந்த மரம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பல நாடுகளை தடை போட்டாங்க. அந்த தடை உத்தரவை நாம் கண்டறிஞ்சு நம்ம சுற்றுச்சூழல் பாசறை தரப்பில் நாம் என்ன செஞ்சோம்னா, மீண்டும் புகார் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கொடுத்த புகார்களுக்கு எந்த ஒரு பதில் நடவடிக்கை இல்லை.
இதை அகற்ற சொல்லி அரசாணையே இருக்கும்போது ஏன் வந்து அகற்றாமல் வச்சு வளர்த்துட்ருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வச்சோம். இதுக்கப்புறம் நாங்களே இறங்கி இதை வந்து வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம், அதிகாரிகள்கிட்ட சொன்னோம். திரும்பவும் புகார் கொடுத்தோம், பதில் கடிதங்கள் வந்தது. நம்ம தொடர் புகார் கொடுத்து முயற்சி செய்ததன் விளைவாக இப்போ கோனோகார்பஸ் மரங்களை பறிச்சிருக்காங்க, வேரோட பறிச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்ல செயல் தான், பாராட்டுறோம். ஆனால் வந்து பிற மாநிலங்களில் என்ன செய்கிறாங்கன்னா இதை வேரோட பறித்து கொண்டு போயிட்டு வெட்டி எரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இது அவ்வளோ மண்ணுக்கு கேடான அச்சுறுத்தல். இதோட விதை விழுந்து திரும்பவும் முளைக்குமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குரிய விடயம். எடுத்தவங்க முறையாக எடுத்துருக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ மரங்களை வேரோடு எடுத்தவங்க இன்னும் கல்லூரி, அரசு கல்லூரி பகுதியில் முன்னாடி வந்து இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்க. இது வந்து சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும், மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள் இந்த பகுதியில் குறிப்பாக இந்த மரங்கள் இருந்தால் இதை கண்டறிஞ்சு உடனே அப்புறப்படுத்தணுன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அரசாணை இருந்தது. சொல்லப்போனால் 2024 வந்துட்டு அரசாணை வெளியேறுச்சு. ஆனால் வெளியான அரசாணை இப்போ தான் வந்துட்டு செயற்பாட்டுக்கு வந்திருக்கு. இவ்வளோ ஒரு ஆபத்தான மரம்னு தெரிஞ்சு இதை வந்து நம்ம நாட்டுக்கு உள்ளே விட்டது யார், அனுமதித்தது யார், அந்த கேள்வி வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லாவே அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குண்ணா. ஒரு அதிகபட்சம் இது வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 வருஷம் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. இதை வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு முறையாக அப்புறப்படுத்தி எரிக்கணும். இது வந்து ஐடிஐ, கவர்மெண்ட் ஐடிஐ அதுக்கு முன்னாடி நட்டிருக்காங்க. இப்போ நம்மளோட பெரும் முயற்சிக்கு அப்புறம் மண் சார்ந்த மரங்களை நடணும் அப்படின்னு வலியுறுத்தியிருந்தோம். அதன் விளைவாக நடப்பட்ட மரங்கள் தான் இந்த மரங்கள். இது வந்து புங்க மரம், அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கும். இது கோனோகார்பஸ் தான், இது கோனோகார்பஸ் தான். ஆனால் முறையாக எடுக்கலை. இதோட இலைகளை மட்டும் வந்து என்னென்னா பறித்து விட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா செய்வனை திரும்ப செய், அதை தான் சொல்கிறோம். கோனோகார்பஸ்க்கும் வேப்ப மரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இதையும் சேர்த்து தட்டிட்டாங்க. என்னங்கடா மரத்தை கட்டி பிடிச்சி பேசுகிறீங்க, மரத்தை கட்டி பிடிச்சி ஆளுகிறீங்க, அப்புறம் மரத்துக்கு மாநாடு போடுறீங்க, நீங்களே வந்து மரத்தை வெட்டவும் சொல்கிறீங்க, அந்த ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி கேட்கக்கூடிய அதிபுத்திசாலி நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இது எவ்வளோ ஆபத்தான மரம்ன்றதை ஆய்வு செய்யுங்க, தயவுசெய்து ஆய்வு செய்யுங்க, இணையத்தில் தேடுங்க. வாட் இஸ் த கோனோகார்பஸ், கோனோகார்பஸ் என்றால் என்ன, அதன் விளைவுகள் என்னன்றதை வந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்கன்னா இந்த மரத்தோட தன்மை புரியும். நம்ம மண்ணுக்கு கேடான எந்த ஒரு விடயத்தையும் வந்துட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்றது தான் இதுக்கு ஒரு உதாரணம். எங்கள் மண்ணுக்கு ஒரு தீங்கு நேரிட்டால் அதை எந்த எல்லைக்கும் போயிட்டு நாங்கள் தடுத்து நிறுத்த போராடுவோம் கடைசி வரைக்கும். அதுக்கு உதாரணம் தான் இந்த கோனோகார்பஸோட சம்பவம்.